பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா வெள்ளையா வர வரைக்கும் கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவுனதும் உடனே ஒரு ஈரமில்லாத துணியில தொடச்சி, ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்து எந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கணும். இந்த மெத்தட்ல செஞ்சு கோலம் போட்டு பாருங்க. 4 வீடு தள்ளி இருந்து பார்த்தா கூட உங்க கோலம் பிரைட்டா தெரியும். அரைக்கிறப்ப ஜாரோட மூடியில மாவு நைஸா இருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அரைச்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் சலிச்சு எடுக்க வேண்டாம். அப்படியே கோலம் போட்டு பாருங்க. ஈரமான மாவுல உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நான் ரேஷன் அரிசியில தான் செஞ்சிருக்கேன். நீங்க நினைச்ச 10 நிமிஷத்துல கோலப்பொடி தயார் செஞ்சிடலாம். மேலே இருக்கிற வீடியோ வெயில்ல காய வச்சு போட்ட கோலம். பண்டிகை காலங்களில் மாவை தண்ணியில கரைச்சி துணியில போடுவேன். 3 நாள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த கோலமும் பளிச்சுன்னு இருக்கும். தர ஈரமா இருக்கும்போதே கோலம் போடணும். காஞ்சதுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா கோலம் காத்திலே பறந்துடும். டபுள் லைன், சிங்கிள் லைன், திக்காவோ தின்னாவோ எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு போட வரும். ரேஷன் அரிசி மட்டும் கிடையாது, கடையில் வாங்குற பச்சரிசிலையும் இதே மாதிரி செய்யலாம். கோலமாவில் போட்டால் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.